ராபர்ட் வதோதரா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கு ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது ராகுல் காந்தி அவர்களுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது இந்த விவகாரத்தில்? காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியினுடைய கணவர் ராபர்ட் வாத்ரா, இவர் மீது ஹரியானா மாநில நில மோசடி வழக்கு தொடர்பாக இவருடைய 36 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்த அமலாக்கத்துறை அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கையை விமர்சித்தும் ராபர்ட் வாத்ராவுக்கு ஆதரவு தெரிவித்தும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில், என்னுடைய மைத்துனரை கடந்த 10 வருடங்களாகவே பாஜக அரசு தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது. நேற்று தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை அந்த வேட்டையின் தொடர்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது தன்னுடைய மைத்துனர் ராபர்ட் வாத்ரா, பிரியங்கா மற்றும் அவரது குழந்தைக்கு இழைக்கப்பட்ட மற்றும் ஒரு தீங்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட அவதூறு மற்றும் துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் நிலையில் நான் அவர்களுக்கு துணை நிற்பதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, அவர்கள் அனைவரும் எந்த வகையான துன்புறுத்தலையும் தாங்கும் அளவுக்கு தைரியமானவர்கள் என்பதை தான் அறிவேன் எனவும், இறுதியில் உண்மையே வெல்லும் என ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். முதன்முறையாக வெளிப்படையாக தனது மைத்துனர் ராபர்ட் வாத்ராவுக்கு ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.